வணக்கம். கலைச்செல்வி சாமியல் வழக்கறிஞர். இந்த காலத்து பிள்ளைங்க திருமணம்னாலே ஒருவித பயத்தோட தான் இருக்காங்க. எஸ்பெஷலி பெண் பிள்ளைங்க. திருமணத்தின் மீது விருப்பம் இருந்தா கூட எனக்கேற்ற ஒரு பையன் கிடைக்கும் வரை காத்திருக்கேன்னு முடிவுல இருக்காங்க. ஒண்ணு அவங்க பார்த்த பேட் எக்ஸாம்பிள்ஸால ஐயோ நமக்கும் இப்படி கிடைச்சிட்டா என்ன பண்றதுன்ற பயம், ஆர் சில நல்ல எக்ஸாம்பிள்ஸ பார்த்துட்டு ஐயோ நமக்கு இப்படி கிடைக்காட்டி என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு வித தயக்கத்தோட இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி உங்களுக்கு முன்னாடியே காலையில எழுந்து உங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்து கிச்சன்ல உங்களோட கூடமான வேலை செய்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் உங்களை ஒரு சொல் கூட சொல்ல விடாம எல்லா வீக்கெண்டும் உங்களோட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்க மூட் ஸ்விங்ஸ புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் என் வைஃப் என் குழந்தைங்க மட்டும் தான் என்னுடைய உலகமா இருக்கணும், மத்தபடி அவனுடைய அம்மா அப்பா அக்கா தங்கச்சின்னு யாருக்கும் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம அந்த வீட்டுல எடுக்கிற எல்லா முடிவுலையும் உங்ககிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு கல்யாணத்துக்கு முந்தின நாள் வரைக்கும் வேற ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ண ஒரு பையன் நெக்ஸ்ட் டேல இருந்து வேற ஒரு ரொட்டீனுக்கு மாறி முழுக்க முழுக்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற மாதிரியான ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியலோட பெர்சன்டேஜ் நம்ம ஊர்ல கம்மி. டிமாண்டுக்கு ஏத்த சப்ளை இல்லைங்கிறது தான் உண்மை. கண்டிப்பா ஒரு ஆண் இதெல்லாம் மாத்திக்கணும் தான். பட் அப்படிப்பட்ட ஒரு ஆணைத்தான் நான் தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்வேன் என்ற முடிவுல இருந்தீங்கன்னா நீங்க இன்னொரு 4-5 டிகேட்ஸ் வெயிட் பண்ணணும். பிகாஸ் இப்பதான் அதுக்கான ப்ராசஸ் எவல்யூஷன் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல எனக்கு இந்த ஜெனரேஷன்லயே அப்படி ஒரு ஆண்மகன் வேணும்னா அப்படிப்பட்ட ஆண்கள் எல்லாம் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 குழந்தைகளுக்கு தகப்பனாகி 10-15 வருட திருமண வாழ்க்கையின் அனுபவத்தின் பலனாக அட் பிரசன்ட் அந்த மாதிரி குவாலிட்டிஸோட மாறி இருக்காங்க. பட் அவங்க எல்லாமே வேறு ஒருவருடைய கணவர். ஏன்னா காலமும் சூழ்நிலையும் எக்ஸ்பீரியன்ஸும் தான் அவனை அப்படி மாற்றுகிறது. நீங்க எதிர்பார்க்கிறது தவறு இல்ல, பட் இன்பில்ட்டா அந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கிற ஆண்களுடைய எண்ணிக்கை தற்சமயம் கம்மி. ஏன்னா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பசங்க மாறிட்டு வராங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியுமே தவிர ஒரே நாள் ஒரே மாசத்துல ஒரே வருஷத்துல மாறுறது கடினம். மேபி ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான குவாலிட்டிஸ் இருக்கிற ஆண்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் அதுல உங்களுடைய பங்கும் இருக்கு. நீங்களும் உங்களுடைய ஆண் பிள்ளைகளை அப்படி வளர்க்கறதுல தான் இருக்கு இந்த சமூக மாற்றமே. சோ அட் பிரசன்ட் ஸ்டாக் கொஞ்சம் கம்மி தான். சோ தயவு செய்து உங்களுடைய திருமண வாழ்க்கையை யாரோடும் ஒப்பிடாதீங்க. ஸ்பெசிபிக்கலி உங்க வீட்டு மற்ற ஆண்களோடு உங்க அப்பா அண்ணன் மாமான்னு அவங்களுடைய குவாலிட்டிஸ உங்க கணவரிடம் எதிர்பார்க்காதீங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் உங்க ஹஸ்பண்டுக்கும் இருந்தா தான் அவர் நல்லவர்னு அர்த்தம் கிடையாது. நீங்க திருமண பேச்சுவார்த்தை நடக்கும் போது உங்க கணவரிடம் பார்த்து அட்மையரான விஷயங்களை வைத்து இவங்க இப்படித்தான்ற கற்பனைக்குள்ள போகாதீங்க. திருமணத்துக்கு முன்னாடி நீங்களும் தான் நான் என் மாமியார் அம்மா மாதிரி பாத்துக்குவேன்னு சொல்லிருப்பீங்க. பட் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களை எப்படி மாற்றியதோ அதே போல அந்த ஆணையும் மாற்றும். சோ நமக்கு வரப்போற ஹஸ்பண்ட் இப்படி இருந்துட்டா என்ன பண்றது அப்படி இருந்துட்டா என்ன பண்றதுன்னு ரொம்ப பயப்படாம ஓரளவு நல்ல குவாலிட்டிஸ் இருந்தாலே போதுமானதுன்னு கன்சிடர் பண்ணி மீதி குவாலிட்டிஸ காலப்போக்குல போக போகத்தான் புரிதலை உருவாக்க முடியும் என்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. சேம் டைம் பெண் பிள்ளைகள் தனக்கான தனிப்பட்ட குடும்பத்தை நிறுவுவதற்கு தயாராவது போல ஆண் பிள்ளைகள் தயாராவதில்லை. இன்னும் சொல்லணும்னா பெண் பிள்ளைகள் சிறு வயது முதலே சொப்புச்சாமா வச்சு விளையாடும் வயது முதலே மென்டலி தயாராகிடுறாங்க. அதே மாதிரி உங்க ரத்த உறவு அல்லாத ஒரு ஆணிடம் இருந்து உங்க கணவனிடம் இருந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்றால் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் எனி லீகல் அங்கீகாரம். அது லீகலி கல்யாணம் பண்ற எல்லோருக்கும் மறுநொடியே வந்துவிடும். நான் இங்க அத பத்தி சொல்லல. உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ரீசெண்டா ஆக்டர் சூர்யாவுடைய இன்டர்வியூ வைரலா போச்சு. அதாவது ஒரு ஆணுக்கு என்னெல்லாம் கிடைத்ததோ அதெல்லாம் ஒரு பெண்ணுக்கும் கிடைக்கப்பட வேண்டியது. சோ எனக்கு கிடைத்த எல்லாம் என் மனைவிக்கும் கிடைக்க பெறணும், அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸோட இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல. அவங்க எனக்காக இவ்வளவு வருடம் இங்க சென்னையில இருந்தாங்க, இப்போ அவங்க பேரண்ட்ஸோட இருக்கணும்னு விருப்பப்படும் போது நாங்க எல்லாரும் அவங்களுக்காக மும்பைல போய் செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் என்பதுதான் அந்த வீடியோ. பார்க்காதவங்க முழுசா பாருங்க. எல்லா பெண்களாலும் பாராட்டப்பட்ட ஒரு வீடியோ. பிளஸ் நான் இதை ரொம்ப லேட்டா தான் ரியலைஸ் பண்ணேன்றதையும் மென்ஷன் பண்ணிருப்பாரு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு சூர்யாவை பாராட்டாத பெண்களே இருக்க முடியாது. ஆக்சுவலி அதுல பாராட்டுக்குரிய இன்னொரு நபர் இஸ் ஹிஸ் வைஃப் ஜோதிகா. நான் இங்க இவங்கள பிலிம் ஆக்டர்ஸாவோ சூர்யா ஜோதிகாவாவோ பார்க்கல. ஒரு சாதாரண கணவன் மனைவியா பார்த்துதான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். சோ தன் மனைவி தனக்காக செய்த விஷயங்கள் தியாகங்களை விட்னஸ் பண்ணதாலதான் பிளஸ் அவங்களுடைய கன்வின்சிங்கான நடவடிக்கையால் தான் சூர்யாவால ஜோதிகா டு டிசர்வ்ஸ் டு கெட் திஸ் பிரிவிலேஜ்னு நினைக்க வைத்தது, செயல்படுத்தவும் வைத்தது.
சோ ஜோதிகாவிற்கும் தன் கணவர் திருமணத்துக்கு பிறகு தன்னை நடத்திய விதம் பிளஸ் தன் வீட்டு பெண்களுக்கு கொடுக்கிற அதே இம்பார்ட்டன்ஸ் பிரையாரிட்டி தன் மனைவிக்கும் கிடைக்க பெற்றதால் தான் ஜோதிகாவும் சூர்யாவுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்க முடியும். சோ சூர்யா தன் மனைவிக்காக ஸ்டாண்ட் பை பண்ணதுக்கு பின்னாடி ஜோதிகாவுடைய சாக்ரிஃபைசஸையும் பார்க்கணும். இப்ப உடனே எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பீங்க, அப்ப பெண்கள் எல்லாம் தியாகம் செய்வதற்காகவே பிறந்தவர்களான்னு, நாங்க காலம் பூரா தியாகம் செய்துட்டே இருக்கணுமான்னு? நோ. Here Jyotika invested herself towards his husband and his family. Hence now she deserves to enjoy the profit. Not only Jyotika, all women who invested herself towards her family deserves to get this privilege. என் மாமியாருக்கு இந்த வீட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் priority பவர் எனக்கு இங்க இல்லன்னு கேட்கிற இளம் பெண்கள், உங்க மாமியார் she invested herself towards her family where now she enjoys the profit. So before claiming the share in the profit, think about what you have invested. And please remember that your money, education, job, social status are not the capital to build a family. Same applies to men.